கடல் மேல நம்ம ஆண்டவர் நடந்தாரு அப்படின்றத நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். அவர் நடந்து வரதை பார்த்து சீஷர்கள் பயப்படுறாங்க. ஐயோ, ஆவேசம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 14 இதை வாசிக்கிறோம். அப்ப பேதுரு கேட்கிறார் 28வது வசனத்துல, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்லி, ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னா நானும் வரட்டும் உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்றாரு, வா என்கிறார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தில் மேல் நடந்தான். இவன் அந்த படகை விட்டு இறங்கி தண்ணியில காலை வைக்கும்போது அங்க அமைதியான சூழல் இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கிடணும், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணவே முடியாது. when we come out of comfort zone, அங்கே புயலே இருந்தாலும் நம்முடைய வசதிகளை நல்ல சூழல்களை விட்டு வெளியே வரும்போது அங்கே சங்கடமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தைரியமாக முன்னேறும் போது தான் நம்ம ஆண்டவரை பிடிச்சு கொள்ள முடியும். அதான் சொல்கிறாங்க, புயலை நோக்கி நட, வாக் டுவர்ட்ஸ் ஸ்டார்ம். சில நேரம் அங்கே புயலாக இருக்குது, இங்கே அமைதியாக இருக்கு, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே காலத்தை ஓட்ட முடியாது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வருவோம். பிரச்சனைகள் தான், போராட்டம் தான், ரொம்ப நமக்கு சூறாவளி போன்ற சூழ்நிலைகள் தான். ஆனாலும் அதில் நடக்கும்போது ஆண்டவர் அற்புதர்ன்றத நம்ம ருசிக்க முடியும், நாம் கரையை சென்று அடைய முடியும். ஃபெய்த் பிகின்ஸ் வேர் கம்ஃபர்ட் எண்ட்ஸ். இந்த இடத்துல ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி அவனுக்கு சொல்லித்தராரு. ஆண்டவரை பார்க்கும்போது அவன் நடந்தான். 30வது வசனம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறான். ஆமா, நீ காற்றை பார்த்துட்டு பயந்தேன்னா மூழ்கிதான் போவ. உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்க வேணாம், அதை பார்த்து பயந்துட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்க வேணாம். ப்ரொசீட் ஃபர்தர். சூழ்நிலைகள் பயங்கரமாக தான் இருக்கு, பரவாயில்ல. ஆனால் காற்றையும் அந்த கீழே குனிந்து கடலையும் பார்த்து பயந்துட்டோம்னா அதில் நடக்க முடியாது. நீங்கள் ஆண்டவரை பாருங்க, அவர் தொடர்ந்து இந்த புயலின் நடுவே நாம் நடந்து போக நமக்கு பலன் தருவார். ஃபெய்த் பிகின்ஸ் வேர் கம்ஃபர்ட் எண்ட்ஸ். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. புயலையும் சூறாவளியையும் காற்றையும் பார்த்து பயந்துட வேணாம், தொடர்ந்து நடப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். God bless you.